ஜீவன தோஷம், தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றமின்மை, அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு, தொழில்களின் பிரச்சனை, தொடர்பண இழப்பு, தொழில் நட்டம் ஏற்படும். இதற்குண்டான பரிகாரம், சனிக்குரிய பூசம், மனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்களில் அன்னதானம், வஸ்திரதானம், நல்லெண்ணெய் தானம், இரும்பு சட்டி தானம் செய்வது சிறப்பு. பிரதோஷ தினத்தில் சிவனுக்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வணங்கலாம். பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், முதியோர்கள், தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிகள் போன்றவர்களுக்கு செய்யும் உதவி நல்ல பலன் தரும். காலதோஷம், பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையில் எந்த ஏற்றமும் இல்லாமல் அனைத்து பலன்களும் காலம் தாழ்த்தியோ அல்லது அனுபவிக்க முடியாமலே போவது போன்ற பலன்கள் இருக்கும். இதுதான் காலதோஷம். இதற்கு என்ன பரிகாரம்? வீட்டில் தினமும் தீபம் ஏற்ற வேண்டும். சனிக்கிழமை தில ஹோமம் நடத்த வேண்டும். வருடம் ஒரு முறை மகா சுதர்சன நவக்கிரக ஹோமம் செய்ய வேண்டும். கால பைரவரை வழிபட வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி போன்ற நாட்களில் காலை மாலை இரு வேளையும் சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி, வெண்கடுகுத்தூள் ஆகியவற்றை கலந்து வீட்டில் புகைக்காட்ட நற்சக்திகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும். சர்ப்பதோஷம், திருமணத்தடை, குழந்தை பாக்கியமின்மை, குழந்தைகளுக்கு படிப்பில் கவனக்குறைவு, காதல் கலப்பு திருமணம் நிகழ்வது, அடிக்கடி விபத்து கண்டங்களை சந்திப்பது, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவன் போல் வாழ்வது போன்ற பிரச்சனைகளில் இருக்கும். இதற்குண்டான பரிகாரம், தினமும் ராகு வேளையில் துர்க்கை, காளி, பிரத்யங்கரா தேவி வழிபாட்டு சிறப்பான பலன் தரும். வளரும் புற்றிற்கு சென்று வழிபாடு செய்தல், பஞ்சமி தேதியில் கருட வழிபாடு, சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடலாம். ஆகாச கருடன் என்று ஒரு வகை கிழங்கு உள்ளது. அதை வாங்கி மஞ்சள், சந்தனம், குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டின் வாசலில் தொங்கவிட இந்த சர்ப்பதோஷம் நீங்கும்.